பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து பேர் சொல்லல, வெளிப்படையா சொல்லலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தலைவர் அவர்களே டைரக்டா அவங்களோட பேரும் அவங்க செய்யற வந்து முறையற்ற ஆட்சியை பத்தியும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து விமர்சனங்களுக்கு நாங்க பதில் சொல்லணுன்ற இது கிடையாது. அவங்க ஒரு முறையற்ற ஆட்சி நடத்துறாங்கன்றத பத்தியும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து யாரும் எந்த குறையும் சொல்ல ஒரு வாய்ப்பே இருக்காது. அப்படி இல்ல, வலை வீசுற மாதிரி பேசல, டைரக்டா தானே பேசியிருக்காரு அவரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து ஒரு 25 கட்சி மொத்தமா எதிர்க்குது அப்படிங்கும்போது ஒரு மக்களோட வாழ்வியல் வந்து வளரணுன்றதுக்காக தான் அவங்க வந்து பேசுறாங்க. இப்ப ஒரு கட்சி 25 கட்சியோட சேர்ந்து இப்ப ஆட்சி முறை நடத்திட்டு இருக்காங்க, அதான் கூட்டணின்ற பேர்ல. ஒரு எதிர்கட்சி இல்லாம போயிடுச்சு இப்போ. சோ இப்ப நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது டைரக்டா அவங்க வந்து பேசுறது தவறான ஒரு விஷயம். திமுகவும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறாங்க. உங்களுடைய கோவை மாவட்டத்தில் டிபிகேவுடைய பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது? ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. இனிமே தான் இதுக்கப்புறம் பொறுப்புகள் நிறைய இருக்கு எங்களுக்கு. ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நிறையவே இருக்கு. ஃபேன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான் இப்ப வந்து கட்சிக்குள்ளேயே வாலண்டியரா வந்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களோட முயற்சி வந்து நல்லா இருக்கு. வாக்குகள் வந்து இந்த ஆட்சியில கண்டிப்பா விழுகும்னு நான் நம்பவும். ஏன்னா வாக்காளர் ஃபேன்ஸ் தான் வாக்காளர்களே, வேற யாரு? அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு ஃபேன்ஸா இருக்காங்க. இல்ல இப்ப வந்து எல்லாருமே வந்து இப்ப நடக்கிற ஒரு மிஸ்டேக்க பாத்துட்டு இருக்காங்க. டிஎம்கேவும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்களா அப்படின்னா சொல்றது கிடையாது. இப்ப எந்த இதுல பணம் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல ஒரு விஷயம் வந்து பண்றதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டாரு அவரு, நம்மளுக்காக அந்த ஒரு லட்சக்கணக்கான கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு. சோ இங்க வந்து அவர் என்ன பணத்தை பார்க்க போறாரு? மக்களோட நல்லதை மட்டும்தான் பார்க்க போறாரு. சோ வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. இப்பவே மேக்சிமம் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே 1 கோடி உறுப்பினர்களை ரீச் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சோ இன்னும் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் இயருங்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல அவர் தான் உட்காருவார். நான் நீலகிரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். மாவட்ட மகளிர் அணி தலைவியா இருக்கேன். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 7 இருக்கேன், 1 பாயிண்ட்ல இருக்கும். தொகுதியில சொன்னாங்கல்ல, அதுல வந்து நாங்க லேடிஸ்ல வந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ற டீம்ல இருக்கோம் நாங்க. அது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். எப்போதுமே அண்ணா பேசுறதே வந்து லேடிஸ்க்கான இம்பார்ட்டன்ட் தானே பேசுறாரு. ஏதாச்சும் ஒரு மீட்டிங்ல லேடிஸை விட்டுருக்காருங்களா? அண்ணன் நான் தம்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்றது ரியாலிட்டியா காட்டுறாருல. மத்தவங்க மாதிரி வந்து சும்மா பேச்சு வாக்குல காட்டல. இல்ல, எங்க அண்ணா மாதிரி வந்து யாருமே வந்து லேடிஸை பொறுப்பா பாத்துக்கிறது கிடையாது. அதனாலதான் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் லேடிஸ்க்கு. அவரோட ஸ்பீச்சே வந்து எங்களுக்கு ஃபயரா இருக்கு. அப்ப அவரு இறங்கி 2026 எங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும் போது நாங்க எந்த அளவுக்கு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு அவர் பேசுனது. சும்மா திமுக எல்லாம் தூங்கவே மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டு மக்கள் ஆட்சி வரணும்னு தளபதி பேசியிருக்காரு. 2026 கண்டிப்பா தளபதியோட ஆட்சி வந்து மலரும். மேம் அவங்க அவர் அதிகமா பேசக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே அவர் பேர் குறிப்பிடுறது இல்லைன்னாரு. அதனால இந்த டைம் வந்து அவர் பேரை சொல்லி டைரக்ட் அட்டாக்கே வச்சாரு. என்ன நடக்கணுமோ அது எல்லாமே சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து இல்ல அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லியிருக்காரு. சத்தியமா பெண்களுக்கான பாதுகாப்பு சுத்தமா இல்ல. பெண்கள் வந்து ஒரு 6 மணிக்கு மேல போறதுக்கே பயப்படுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆயிருச்சு. இதெல்லாம் நல்லது நடக்கணும்னா நம்ம வந்து 2026 தாவேக்கு ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான், தளபதி விஜயனோட ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் பெண்களுக்கான பாதுகாப்பு நல்லா இருக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.